ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ரூட் பாய் விசஸ் ஹேண்ட்ஸம் பாய் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க கைஸ், நம்ம கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா டக்குமியும் ஹருட்டோவும் ரெண்டு பேருமே ஹீரோயின் எனக்கு தான் வேணும், அவ யாருக்கு கிடப்பான்ட்டு நம்ம போட்டி போட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்களா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறப்பதான் காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு அந்த ஹருட்டோ வந்து, நீ என்னுடையவதான், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவான். இவளுக்கு ஒன்னும் புரியாது. அப்படியே டக்குன்ட்டு அவனை தள்ளி விட்டு, உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் எதையுமே கண்டுக்காம அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு டக்குமி வருவான். அவன் வந்து, நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் கூட சரி ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தி பேசுறானோ அப்படின்ட்டு நினைப்பா. ஆனா அவன் அப்படியே டக்குன்ட்டு, இனிமேல் நான் உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படல, உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவனும் நம்ம ஹீரோயினை டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவான். இவளுக்கு ஒன்னும் புரியாது, என்னடா மாறி மாறி வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதே கன்ஃபியூஷனோடயே அப்படியே கிளாஸுக்கு வந்து உட்காந்தா, அங்க வழக்கம் போல அந்த ஹருட்டோ பின்னாடி இருந்து அப்படியே நம்ம ஹீரோனோட முடிய பிடிச்சு இழுப்பான். இப்ப அப்படியே அவ காது கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, நீ நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், உன்னோட ஓனர் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு காதை கடிச்சு வச்சிருவான். இதனால ஒரு செகண்ட்ல அவளுக்கு ஏதோ மாதிரி ஆயிரும். கிளாஸ்ல இருக்கோம் அப்படிங்கறதே மறந்துட்டு டக்குன்ட்டு கத்திடுவா. இதனால எல்லாரோட போக்கஸும் நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லி எல்லாரையும் சமாளிச்சிருவா. கிளாஸ் முடிஞ்சோனையும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போய்கிட்டு இருப்பாளா. ஆனா அவ மைண்ட் பூரா காலையில இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி இவளை கிஸ் பண்ணது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டக்குமியும் வந்துருவான். அவன் அப்படியே, உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த மெய்கோ பொண்ணுக்கு செம சந்தோஷமா இருக்கும். அவ உடனே, இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பிச்சு விடுவா. தனியா வந்து அவன் பேசுறப்ப நம்ம ஹீரோனுக்கு இன்னும் நம்ப முடியாது. இவன் எப்படி நம்மளோட ரியல் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், இவன் ரேஞ்ச் எங்க நம்ம ரேஞ்ச் எங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே இருப்பாளா. அப்ப அந்த டக்குமி, இங்க பாரு, நான் கிளியரா சொல்லன்ட்டு நினைக்கிறேன், எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்பா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு இது கனவா இல்ல நிஜமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா பேசுறது, ஒன்னா நடந்து போறது, இது எல்லாத்தையும் பார்த்து மித்த பொண்ணுங்க லைட்டா பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே பெருசா எடுத்துக்காம அவ அப்படியே சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பா. வாவ், டக்குமிக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனா இவளோட ஸ்மைல டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹருட்டோ வந்து, என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த டேபிள் எல்லாம் தொடச்சிட்டேனா, அடுத்து உள்ள நிறைய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்கு, அதை போய் தொட அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் உடனே, நீ என்னடா எப்ப பார்த்தாலும் என்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ சொல்றதுல இனிமேல் என்னால கேட்க முடியாது அப்படின்ட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாளா. அதுக்கு உடனே அவன் ரொம்ப பக்கத்துல வந்து, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும், நீ என்னுடையவதான் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமா என்ன அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவான். ஏற்கனவே ஸ்கூல்ல ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பயந்து போய், ஐயோ சாமி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. இத வந்து ஒரு 3 பொண்ணுங்க பாத்துருவாங்க. இதே பொண்ணுங்க தான் ஸ்கூல்ல நம்ம டக்குமியும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத பாத்துருப்பாங்க. இப்ப ஹருட்டோவும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத வேற பாத்துருவாங்களா. இதனால அவங்களுக்கு இன்னும் பொறாம கூடிரும். அதுக்கடுத்து அந்த 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்து, நாங்க பார்த்தோம் நீ ரொம்ப டயர்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, சோ உன்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போக்குறதுக்கு நீ எப்படி குளிக்க போவதானே, தயவு செஞ்சு நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிடாத, அதுல ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ மேல இருக்கிற பாய்ஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அது நம்மளுக்கு தான் யூசேஜுக்கு இருக்கு, சோ எந்த பாய்ஸும் அங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயினும் அது உண்மைன்னு நினைச்சிட்டு பாய்ஸ் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு போயிருவா. ஆனா அவ உள்ள போன கடுத்து இந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அவளுக்கு வேணும் ஸ்கூல்லயே மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பசங்க அந்த 2 பேரும் தான், அவங்களே பின்னாடி சுத்த விடுறாளா, இவளுக்குலாம் கண்டிப்பா இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அப்படின்ட்டு சிரிச்சுக்குவாங்க. இந்த பொண்ணுங்களோட பிளான பத்தி தெரியாம நம்ம ஹீரோயின் உள்ள ரிலாக்ஸா குளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ யாரோ இந்த பாத்ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். இவளும் எதர்ச்சியா யார் அந்த பையன் அப்படின்னு எட்டி பார்த்தா, அங்க இப்ப அந்த ஹருட்டோ குளிக்கிறதுக்காக உள்ள வந்திருப்பான். இவனை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துரும். ஐயோ, இவன் என்ன இந்நேரத்துல இங்க பண்றான் அப்படின்ட்டு. அதனால அவன் அங்க இருக்காங்கிறது ஹருட்டோக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே மூச்சு அடக்கிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிருப்பா. ஆனா ஒளிஞ்சிருக்கிறவ ஒண்ணும் சாதாரணமா ஒளிஞ்சிருக்க மாட்டா. அப்படியே அந்த ஹருட்டோ குளிக்கிற அழகெல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவளால எவ்வளவு நேரம் தான் மூச்சு அடக்கிட்டே உட்காந்துருக்க முடியும். அதனால அப்பப்ப அந்த வாட்டர் டப்ல இருந்து வெளியே வருவாளா. அப்போ கரெக்டா அவ ஹருட்டோ கண்ணுல மாட்டிருவா. இவளை பார்த்தனே ஹருட்டோக்கே ஒரு மாதிரி பயமாயிரும். ஏய், நீ என்னடி இந்த பாத்ரூம்ல பண்ற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. எதுனாலும் நம்ம வெளியே வச்சு பேசிக்கலாம், நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியேறலான்ட்டு பாப்பாளா. அப்பன்னு பார்த்து புதுசா வேற யாரோ இந்த பாத்ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா அந்த டக்குமி. போச்சு, மொத்தமா சோலி முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்ப கரெக்டா அந்த
ஹருட்டோ அவனோட பாத் டப்ல இருந்து எந்திரிச்சு இங்க ஹீரோனோட பாத் டப்க்கு வந்து அவளை அப்படியே மறைச்சு உட்காந்துக்குவான். அதனால இந்த டக்குமிக்கு பெருசா நம்ம ஹீரோயின் இந்த தண்ணிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அவன் அப்படியே கேஷுவலா ஹருட்டோ கிட்ட பேசிட்டு குளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் போன உடனே நம்ம ஹீரோயினும் இங்க இருந்து இடத்த காலி பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள அப்படியே ஒளிஞ்சிருந்தனாலயோ என்னமோ தெரியல, அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆகி தண்ணிக்குள்ளே திரும்பி விழுந்துருவா. இதுவே அந்த பாத்ரூம்க்கு வெளியே தான் காட்டுவாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் ஈகரா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள ஏதோ ஒரு பையன் போனா அவ்வளவுதான், இனிமேல் அந்த யூவோட மானம் கப்பல் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப வெளியே பாத்ரூம்ல இருந்து நம்ம ஹருட்டோ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வருவான். ஏன்னா அவ தான் தண்ணிக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளே. ஆனா இதை பார்த்தனையும் அந்த 3 பொண்ணுங்களும் அப்படி பேயறிஞ்ச மாதிரி நிப்பாங்க. தன்னோட பிளான்லாம் இப்படி பேக் ஃபயர் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாளா. எந்திரிச்சு அவளுக்கு எங்க இருக்கோன்னு கூட தெரியாது. அப்பதான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கத அவ பாப்பா. இது யாரோட ஷர்ட் அப்படின்ட்டு அவ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கப்பயே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரும். யாருன்னு பார்த்தா அந்த ஹருட்டோ நின்னுக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே இவ ஒரே ஒரு கத்து தான் கத்துவா. டேய், நீ என்னடா ஏ ரூம்ல பண்ற? அது மட்டும் இல்லாம என் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, நீ தான் மாத்தி விட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த ஹருட்டோ தான் கொஞ்சம் ரகடான ஆளாச்சே. அவன் அப்படியே அதெல்லாம் அங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால அதை பத்தி நீ ஒன்னும் பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிருவான். ஆனா என்னதான் இத அவன் ரகடா சொன்னாலும் அவனுமே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கடுத்து திரும்பி அந்த 3 பொண்ணுங்களை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே சோகமா நடந்து வருவாங்களா. சே, நம்ம பிளான் இப்படி சொதப்பிக்கிச்சே அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹருட்டோ வந்து நீங்க என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு வார்ன் பண்ணி விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே ஹருட்டோ அவளை தூக்கிட்டு வந்தது, ஒரே பாத் டப்ல ஒன்னா இருந்தது, இதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு அவளுக்கு ஹருட்டோ பியானோ வாசிக்கிறது கேட்கும். உடனே அவ என்னது இந்த ரகடான ஆளுக்கு இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக் வாசிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து, என்ன ஹருட்டோவோட மியூசிக்கை கேட்டு ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருக்கியா? ஹருட்டோ பார்க்க தான் ரகடான ஆள் மாதிரி தெரியுமா, ஆனா உண்மையிலே அவன் ஒரு சாஃப்டான ஆள் தெரியுமா? என்ன, அவன் மித்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான், அது ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா என்னவே நிறைய பேர் புள்ளி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பர்சன் கிட்ட இருந்து அவன் தான் என்ன காப்பாத்திருக்கான். அதே மாதிரி இந்த ஹருட்டோ அவ்வளவா அவனோட எமோஷன்ஸ்லாம் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டான். ஆனா அவனோட மியூசிக்கை நீ உன்னிச்சு கவனிச்சேன்னா உனக்கு தெரியும், அதுல எக்கச்சக்க எமோஷன்ஸ் கொட்டி கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ்மேட் ஹருட்டோவை பத்தி நிறைய நல்ல விஷயங்களா சொல்லிட்டே போவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஹருட்டோ மேல இருந்த அப்படியே ஐடியாலஜியே மொத்தமா மாற ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இவங்க ஹாஸ்டலுக்கு அந்த மேக்கோ பொண்ணு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவாளா. அப்ப நம்ம ஹீரோயினோட ரூம்ல புதுசா ஏதோ ஒரு பையனோட ஷர்ட் தொங்குற மாதிரி அவ பாப்பா. அதை பார்த்து அந்த மேக்கோ பொண்ணு, ஏய் இது என்ன ஏதோ ஒரு பையனோடது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்பா. நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாதா. அவ அப்படியே அந்த ஷர்ட் பக்கத்திலே போய் தயங்கி நின்னுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த மேக்கப் பொண்ணு இந்த ஷர்ட்டை பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவா. ஏய் இது உன்னோட ஆள் டக்குமியோட தானே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹருட்டோக்கும் இவளுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பத்தி சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்டையான்ட்டு ஒரு தீர்வு கேட்போம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பத்தி சொல்லலான்ட்டு வருவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட மித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இப்ப மேக்கோ இங்க வந்திருக்கிறனால வாங்க வெளியே போய் ஒன்னா பாஸ்கெட் பால் ஆடலாம் அப்படின்ட்டு வெளியே போயிருவாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியா பாஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம மேக்கோ தான் பெஸ்ட் பிளேயரா இருப்பா. இதனால அந்த மித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஐயோ உன்னை தோக்கடிக்கவே முடியாதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்த இப்ப ஹருட்டோ கிராஸ் பண்ணி போவான். அவனை பார்த்தோன்னே அந்த கிளாஸ்மேட், ஏ ஹருட்டோ நம்மையே ஒரு மேட்ச் போடக்கூடாது அப்படின்ட்டு அவனையும் விளையாடுறதுக்கு கூப்பிடுவான். அதனால இப்ப அந்த ஹருட்டோவும் மேக்கோவும் தான் 1-on-1 மேட்ச் விளையாண்டுகிட்டு இருப்பாங்களா. இதுல ஆப்வியஸா அந்த ஹருட்டோ தான் ஜெயிப்பான். இதனால மித்த பசங்க எல்லாம் அப்படியே ஜாலியா வைப் ஆகிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் சரி மேக்கோ ஏதோ ஃபீல் பண்ண போறா அப்படின்னு நினைச்சு கன்சோல் பண்ணலான்ட்டு பக்கத்துல போனா அப்ப அந்த மேக்கோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் ஹருட்டோ கிட்ட தோத்து போனது ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அவன் என்ன தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா பேசுவா. இவன் என்ன புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்ப கரெக்டா அந்த டக்குமியும் இந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து என்னடா நீயும் நானும் ஒரு மேட்ச் போட்டு பாப்போமா அப்படின்ட்டு இப்ப ஹருட்டோவை மேட்சுக்கு கூப்பிடுவான். அதனால இப்ப ஹருட்டோவும் டக்குமியும் 1-on-1 மேட்ச்ல ஆடுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எப்ப பாஸ்கெட் பால் விளையாண்டாலுமே பெட்டுக்குன்னு சொல்லி எதனா வைப்பாங்க போல. இந்த விட அந்த டக்குமி சரி பெட்டா என்னடா வைக்கலாம் அப்படின்னு கேக்குறப்ப ஹருட்டோ அப்படியே நம்ம ஹீரோயினை பாப்பான். அதாவது நம்ம ஹீரோயினை பெட்டா வச்சு இவங்க 2 பேரும் இப்ப மேட்ச்ல ஆட போறாங்க போல. ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் டக்குமி தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவ டக்குமிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த மேக்கோவை பார்த்தா அவ ஹருட்டோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி தான் இருக்கும். இப்ப அந்த மேட்சை தான் காட்டுவாங்க. 2 பேருமே செமையா விளையாடுவாங்க. சொல்ல போனா ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. பேலன்ஸ்னு ஒரே ஒரு பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் தி கேம்.
டைம். இதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா இந்த மேய்கோ பொண்ணுக்கு ஹருட்டோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மேய்கோவும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஒத்துக்குவா. ஆமா, எனக்கு ஒரு 1.5 வருஷமாவே ஹருட்டோவை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா போன வருஷம் நாங்க ஸ்விம்மிங் கிளாஸ்ல இருக்கிறப்ப திடீர்னு என் கால் பிடிச்சுக்கிட்டு நான் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டு இருந்தேன். போச்சு, என் லைஃபே முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டைம் ஹருட்டோ தான் என்ன காப்பாத்தினா. சோ அப்ப இருந்து எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு இவ லவ் ஸ்டோரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம வாவ் சூப்பர், அப்பனா உன்னோட ஒன் சைடு லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. அதுக்கு அப்படியே அந்த மெய்கோ ஏன் லவ் ஸ்டோரியா இருக்கட்டும் உனக்கும் டக்குமிக்கும் எப்படி போகுது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட மைண்டுக்குள்ள இப்ப வரது எல்லாமே ஹருட்டோ மட்டும்தான். அதனால நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மேட்சும் முடிஞ்சிருமா. அந்த மேட்சோட வின்னர் அந்த ஹருட்டோ தான். ஆனா என்னதான் அவன் மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாலும் அந்த டக்குமி இப்ப அப்படியே பக்கத்துல வந்து இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக யூவெல்லாம் நான் உன்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரி ஓகே, நடக்கிறது என்னன்ட்டு போற போக்குல பாக்கலாம் அப்படின்ட்டு ஹருட்டோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதாவது நம்ம ஹீரோயின்னால இவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குதான், பட் அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எக்காரணத்து கொண்டு அஃபெக்ட் ஆகவே இல்லை. அது எப்பயும் போல நார்மலா தான் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப வெளியே மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். இதனால மேய்கவும் அதே ஹாஸ்டல்ல இருப்பா. இதுல அப்பன்னு பார்த்து ரொம்ப இடி வேற இடிக்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோயின் லைட்டா பயப்படுற மாதிரி தெரியும். இதை நோட் பண்ண அந்த டக்குமி அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா அவ கையை பிடிச்சுக்கிட்டு நீ கவலைப்படாத நான் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்வீட்டா பேசுவான். நம்ம ஹீரோயினும் அதை அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்குமே டக்குமி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தான். இப்படி இவங்க 2 பேரும் லவ்லி டவுலியா இருக்கிறது அந்த கரண்ட்டுக்கு பொறுக்காது போல. அப்பன்னு பார்த்து கரெக்டா கரண்ட்டும் கட் ஆயிரும். இதனால நம்ம ஹீரோனுக்கு இன்னும் பயம் கூடிருமா. அப்போ அந்த கிளாஸ்மேட்ஸ்ல ஒரு 2 பசங்க நாங்க போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றோம் அப்படின்ட்டு அவங்க தனியா போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறதுனால சரி நான் போய் இப்போதைக்கு பிளாஷ் லைட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு மேய்கோவும் அந்த டக்குமியும் ஒன்னா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. சோ இப்ப அந்த ரூம்லயே தனியா இருக்கிறது ஹருட்டோவும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான். அவன் இப்ப டக்குன்ட்டு வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி ஏய் நீ என்னுடையவ, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கையை பிடிச்சிட்டு ஏன் முன்னாடியே உட்காந்துருப்ப அப்படின்ட்டு இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா இவன் அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிருப்பான். ஆனா இவன் என்னோடையவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து இவன் தான் 3 மாசத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பான்ல என்னோட அடிமையா இருக்கணும் அப்படின்ட்டு, அதைத்தான் இவன் மீன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்குவா. ஏன்னா அந்த ஹருட்டோவுமே ஒரிஜினலா அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத இன்னும் யார்கிட்டயும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பிளாஷ் லைட் எடுக்க போன அந்த டக்குமி அந்த இடத்துக்கு வந்துருவானா. அதனால இந்த ஹருட்டோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் இடத்துல போய் உட்காந்துக்குவான். அடுத்து அப்படியே கரண்ட்டும் வந்துரும். பட் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி டல்லா இருக்குமா. இத பார்த்த டக்குமி ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு க்ளோஸா வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவ கழுத்துக்கிட்ட ஏதோ டார்க்கா இருக்கிற மாதிரி அவன் பாப்பான். இத பார்த்தனையுமே அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட ரூமுக்கு வந்துருவாளா. வந்தக்கடுத்து அவளுமே கண்ணாடியில அவ கழுத்தை தான் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. என்னன்னா அது ஒரு லவ் பைட் போல. இந்த வேலையை பார்த்தது அந்த ஹருட்டோ தான். கரண்ட் போனப்ப பொசசிவ்னஸ்னால நீ என்னோடையவ தான் அப்படின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்படிப்பட்ட ஒரு பைட் மார்க் அவன் கொடுத்துருப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் மேய்கோ லவ் சக்சஸ் ஆகணும்ட்டு அவகிட்ட நான் சொன்னேன். ஆனா இன்னொரு பக்கம் என்னையே அறியாம எனக்கு ஹருட்டோ மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. சோ இந்த லவ் விஷயத்தினால எந்தெந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பாதிக்கப்பட போகுது, கடைசியா யார் கூட சேர போறா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஹைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.